ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்புரை போரும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தையில் வைத்தடே போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் இனிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச திரு தாரும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திஜம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தகுணம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். 11ஆம் பாவகத்துக்குரிய காரக தத்துவங்கள் என்னென்ன? 12 ராசிகளிலே 12 லக்னங்களிலே எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த லக்னமோ அந்த லக்னத்திற்கு 11ஆம் வீட்டுக்குரிய காரக தத்துவங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது பொதுவாக என்ன சொல்கிறோம்? 11ஆம் இடம் லாபஸ்தானம், அது ஒன்று தான் நம்ம மைண்ட் செட்டில் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளை அந்த பாவகம் குறிக்கும். அதே போல ஜாதகனை போற்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேவை செய்வோர் அப்படின்னு அர்த்தம். அதே போல பொன் பொருளை சேர்ப்பதற்கான ஆதாரம் உள்ள இடம், பொருளாதார வசதிக்கு சேர்க்கக்கூடிய இடம். அதே போல இளையதாரம் என்ன? 2ஆம் திருமணத்தை ஏற்படுத்தக்கூடியது கூட இதுவே அப்படின்னு சொல்லலாம். வேளாண்மை, லாபம் ப்ளஸ் வரவு இரண்டுமே இதில் அடங்கும். யானை, குதிரை, சிறந்த உத்தமமான அறிவு, பல்லக்கு ஏறுதல், மனக்கவலை தீரும் இடம், மேலாடை வகைகள், கௌரவம், வாகன வசதிகள் அடைவது, செய்தொழிலின் மேன்மை, பலதாரம் அமைவது, சங்கீத தொழில், பூமி அபிவிருத்தி, அயல்நாட்டு பயணங்களால் மேன்மை அடைவது, நாடகத் தொழில், மின்சாரம், நண்பனின் வீடு, சபை, சமூகத்தில் தனக்கு ஆதரவாளர்களாயிருப்பது, இடது காது, வலது பாதம், இடது கை, இரு கால்கள், அமைச்சரின் பொறுப்புகள், பொன்பொருள் சேர்க்கை, கிணறு. இந்த மேற்கூறிய விவரங்கள் அனைத்துமே 11ஆம் பாவகத்தின் காரக தத்துவங்களாக நாம் பார்க்கிறோம். அதாவது பணவர ஸ்தானங்களிலே முக்கியமான ஒரு இடத்தை இந்த 11ஆம் பாவகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஏன்னா பணவரஸ்தானத்தில் இது வரும். ஒரு மனிதனுக்கு பணவரவு ஒரு ஜாதகத்திலே எந்தெந்த இடங்களிலிருந்து அந்த ஜாதகன் பணவரவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்குது. 2, 5, 8, 11 இந்த இடங்களிலிருந்து எந்த ஒரு ஜாதகரானாலும் பணவரவை எதிர்பார்க்கலாம். அப்போது ஒரு கேள்வி கேட்பாங்க, ஜன்னசாமி அவர் சரியான தொழில் மேலே இல்லை, எனக்கு தெரிஞ்சு விவசாயமோ அல்லது வியாபாரமோ சரியாக பண்ணது கூட எனக்கு தெரியல, ஆனாலும் வருமானத்திற்கு மேல் வருமானம் பெறுபவராக இருக்கிறாரே, இது எப்படி, ஏன், இப்படியெல்லாம் ஒரு கேள்வி வரும். அப்போது இந்த 10ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் தொடர்பில் இருக்கும்போது தொழிலுக்கேற்ற ஊதியமும் ஊதியத்துக்கேற்ற தொழிலும் இருக்குதா அந்த ஜாதகனுக்கு அப்படின்னா இந்த 2 பாவகங்களும் ஆராயணும். சில பேர் தொழில் கடுமையான உழைப்பவராக இருப்பார்கள், லாபங்கள் குறைவு. ஒரு சிலர் உழைப்பு குறைவு, வருமானங்கள் அதிகமாக இருக்கும். அது ஏன்?
இப்படி ஏன் நடக்குது, அப்படி ஏன் நடக்குது, எல்லாமே ஒரு எதிர்மறையான கேள்விகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. சிந்திக்கிறோம். அவர் என்ன இப்போ திடீர்னு ஒரு பங்களா கட்டியிருக்காரு, காரை வாங்குறாரு, வாழ்க்கையை ஒரு பெரும் பணக்காரனாக வெளி உலகத்துக்கு காட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் உயர்ந்திருக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணுவோம், என்ன தொழில் செய்கிறார், எதன் மூலமாக அந்த ஜாதகனுக்கு வருமானம் வருகிறது, இப்படியெல்லாம் இப்போ இருக்கிற நவீன காலகட்டங்களில் ஆராய்கிறோம். அப்போ இந்த 11ஆம் பாவகம் 11ஆம் காரகங்கள் அந்த ஜாதகனுக்கு அந்த அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே நல்ல முறையிலே இருந்து விட்டால் ஏதோ ஒரு வகையில் அந்த ஜாதகனுக்கு பொருளாதார விஷயத்திலே, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தனக்கும் அறியாமல் இளநீருக்கு தண்ணீர் சேர்வது போல சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சூட்சமாக என்ன சொல்கிறாங்க, பல புத்தகங்களில் பார்க்குறோம், படிச்சிருக்கிறோம். கேந்திரங்களில் பாவ கிரகங்கள் இருந்து திரிகோணங்களில் சுபத்தன்மை பெறக்கூடிய கிரகங்கள் இருந்து இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான விதியாக கூட புத்தகங்களில் நாம் படிச்சிருக்கிறோம். அதே போல் சில கிரகங்கள் கேந்திரத்திலும் சில கிரகங்கள் திரிகோணத்திலும் சுபத்தன்மை நன்மை செய்கிறது. இது எப்படின்னா அது அப்படியே எடுத்துக்க முடியாது, தப்பாயிரும். அந்த ஜனனகால ஜாதகத்தை ஆராயும் போது மட்டும்தான் இது உண்மையான விளக்கங்கள் நமக்கு புரிய வரும். இது பொதுவாக அப்படியே இது எடுத்து அப்படியே பேச முடியாது, தப்பாயிரும். இருக்குது, உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ந்தால் மட்டும்தான் புரியும், இல்லைன்னா புரியாது. சில நூல்களில் என்ன சொல்லுது அப்படின்னா, லக்னத்துக்கு 11ஆம் பாவகம் 11ஆம் வீட்டில் எந்த பாவ கிரகம் இருந்தாலும், இயற்கை பாவராக இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு பாவ கிரகமாக இருந்தாலும் சரி, இது பாவகிரகம் 2 வகை உண்டு. இயற்கை பாவகிரகம், லக்னத்துக்கு பாவகிரகம். அப்படி எடுத்தால் தான் விளக்கம் நமக்கு உண்மையான விளக்கங்கள் புரியும். அப்போ எந்த பாவ கிரகமானாலும் லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் இருப்பது அந்த ஜாதகனுக்கு நன்மையான பலன்களையே தரும். அந்த தசாபுத்தி காலங்களில் பாவகிரகமாக இருந்தாலும் சுபத்தன்மையை அது ஏற்படுத்தும் என்பது பல நூல்களில் நாம் படிச்சிருக்கிறோம். இது ஒரு விதி. அப்போ இது எப்படி ஆராயணும்னா, கிரகங்கள் பெற்ற பலம், சேர்ந்த கிரகங்கள், பார்வை பெறும் கிரகங்கள், பெற்ற ஆதிபத்தியங்களின் நிலை, இவற்றையெல்லாம் பொறுத்துத்தான் பார்த்துதான் அந்த 11ஆம் பாவகத்திற்குரிய பலன்களை நாம் சொல்ல முடியும், தெரிந்து கொள்ள முடியும். இவ்வளோ விஷயம் இருக்குது. எந்த இடமானாலும் இந்த விஷயம் கண்டிப்பாக தேவை. அப்போது சில நூல்களிலே படிச்சிருக்கோம், என்னன்னு சொல்லி 11ஆம் இடமும் கூட துர்ஸ்தானமாகவே நாம் கருதப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில நூலில் படிச்சிருக்கோம். ஆனாலும் உண்மையான நிலவரங்கள், உண்மையான கருத்துக்கள் இன்னும் பல நூல்களை ஆராய்ந்தோமானால் நமக்கு உண்மையான விளக்கங்கள் புரிகிறது. 11ஆம் இடம் துர்ஸ்தானத்தில் சேராது. அது ஒரு சுபத்தன்மை பெற்ற பாவகமாகத்தான் நாம் கருதி கொள்ள வேண்டும். இது எப்படின்னா, சரலக்னங்களுக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அப்போ சரலக்னங்களுக்கு எப்படி அது பாதகாதிபதியாக ஆகாமல் சுபத்தன்மையை அது ஏற்படுத்துகிறோன்னு சொல்கிறீங்க, அது எப்படி, அது உண்மையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போது மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய இடங்கள் இவை சரராசிகள், சரலக்னங்கள்.
இந்த ராசிகளுக்கு, இந்த லக்னங்களுக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதியாக நாம் கருதுகிறோம். அது துர்ஸ்தானம் தானே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். யாரோ ஒரு அன்பர் கூட இந்த கேள்வி கேட்கலாம். நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்கிறீங்க, 11ஆம் இடம். அப்போ சரம் ஸ்திரம் உபயம் எங்கே போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போது பாதகஸ்தானமாக இருந்தாலும் அது லாபஸ்தானமாகவே கருதப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த கிரக நிலைகள், ஏறிய சாரங்கள், பார்வை பெறும் கிரகங்கள், இடம் கொடுத்தவர், இதையெல்லாம் நாம் ஜாதகத்தில் ஆராய வேண்டும். அதிலே அமர்ந்திருக்கின்ற கிரகம் எந்த கிரகமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் 11ஆம் இடத்துல, அதற்கு சுபத்தன்மையே அது ஏற்படும். அந்த அதிபதி வேற எங்கேயாவது எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சில பாதகங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிபதிக்கு எங்கோ ஒரு இடத்துல இருப்பார், அப்போ அதற்கு பாதிப்புகள் உண்டு. ஒரு சில பாதிப்பு உண்டுன்னு சொல்லலாம். அதுவும் முழுமையான பாதிப்பு கிடையாது, ஒரு சில பாதிப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதிலும் ஒரு நுணுக்கம் இருக்கிறது. மேஷ லக்னத்திற்கு 11ஆம் இடம் அதிபதி சனி பகவான், கடகத்திற்கு சுக்கிரன், துலாத்திற்கு சூரியன், மகரத்திற்கு செவ்வாய். இவற்றில் மேஷம், துலாம், மகரம் இந்த 3 லக்னங்களுக்கு மட்டுமே பாதகாதிபதி பாதகத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு ஒரு சில நூலில் கூறியிருக்குது. கடக லக்னத்திற்கு மட்டும் சுக்கிரன் அந்த அளவிற்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு சில நூல்களில் கூறியிருக்குது. மற்ற 3 லக்னங்களுக்கு 11ஆம் இடம் சதவிகிதத்தின் அடிப்படையிலே பாதகங்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார் என்று நாம் தெரிஞ்சுக்கலாம், சொல்லலாம். அதே போல 11ஆம் இடத்திற்கு காரகங்கள் பெறக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன், குரு, செவ்வாய். இவைகள் 11ஆம் இடத்திற்கு காரகம் பெறக்கூடிய கிரகங்களாக நாம் பார்க்கிறோம். லாபத்தை கணக்கிடும்போது குருவையும், இளைய மனைவியை காணும்போது சுக்கிரனையும், மூத்த சகோதரர்களை பார்க்கும்போது செவ்வாயையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. லாபஸ்தானம், மூத்த சகோதரம், இளையதாரம் என்றெல்லாம் இந்த 11ஆம் பாவகத்தை பற்றிய காரக தத்துவங்களாக நாம் கருதி கொள்ள வேண்டும். எண்ணும் மூத்தவர் வித்திடும் பேர்கள் இளங்கொடி, மனைவி பொன் வித்தை, மின்னிய லாபம், பயிர்பறி வேழாம், விலங்கு நல்லறிவு தண்டிகையும், உன்னிய மனதின் துக்க நிவர்த்தி, உத்தரீகங்களின் வகையும், பண்ணிய 11ஆம் இடம் கொண்டு பரிந்தருள் புரிவார் பாவலரே. இந்த முறையிலே இந்த பாடல் 11ஆம் பாவகத்தை பற்றிய துல்லியமான விளக்கங்களோடு நமக்கு நமது முன்னோர்கள் காட்டியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். இப்படி 11ஆம் பாவகத்தை பற்றிய விளக்கங்கள் இந்த முறையிலே மேற்கூறிய முறையிலே உண்டு. வணக்கம்.